our customer is identifying. I'll just take up the two. So we have two persons in this story. One is A and B. So first order tactics enna, he is using very costly products. Costly in the sense quality products. So ivanukkana customer base vera. He is addressing a different customer. Okay. Second ஆள் வந்து காஸ்ட்லின்றதோட லோ காஸ்ட்டில் பெட்டர் குவாலிட்டி. லோ காஸ்ட்டில் குவாலிட்டியை பற்றி அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணல, பட் வாட் இட்ஸ் டார்கெட் இஸ் லோ காஸ்ட் பெட்டர் குவாலிட்டி. ஸோ இஸ் கஸ்டமர் பேஸ் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஒரே ஊரில் சாத்தியமானதும் அடுத்த கொஸ்டின். ஸோ இவருடைய டார்கெட் வந்து மேக்ஸிமம் பீப்புள் benefit. Okay, or you can just put like நம்ம போன தடவை பார்த்த pricing strategy-ல what pricing strategy you can fix for A, what pricing strategy you can fix for B. நம்ம மூணு pricing strategy பார்த்துருந்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, maximization ஒரு pricing strategy, ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் பெனட்ரேஷன் அப்படின்னு ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, மூணாவது வந்து மார்க்கெட் ஸ்கிம்மிங் அப்படின்னு ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். ஓகே, இந்த மூணு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் ஏ என்ன ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாரு ஃப்ரம் திஸ் வீடியோ கேன் ஜஸ்ட் டைப் இன் யுவர் chat ஆர் யூ கேன் மியூட் அண்ட் சே. ஏ பர்சன், அதாவது காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் விற்றார் இல்லையா, வாட் இஸ் த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி ஈ ஃபாலோஸ்? டூ யூ திங்க் அவர் என்ன ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார்? அவருடைய நோக்கம் என்ன? லாபம் சம்பாதிக்கணும். குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி லாபம் சம்பாதிக்கணும். ஸோ வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி? நான் சொல்கிறது எல்லாரும் கேட்குதாப்பா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது கேட்குதா எல்லாருக்கும்? இஸ் இட் ஆடிபிள் டு எவ்ரி ஒன்? ஓகே, எஸ் சார், தேங்க்யூ. ஆடிபிள், ஓகே, ஃபைன். என்ன பிரின்சிபல் பாலமணிகண்டன் எழுதியிருக்காரு, அது கரெக்டாக இருந்தால் அவர் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் என்ன கரெக்டுன்றதை பேஸ்ட் பண்ணுங்கள். பாலமணிகண்டன் ஹஸ் கிவன் மேக்ஸிமைசேஷன் ஃபார் டைப் A person. If it is correct, you can give the same. You just copy and paste the same. If it is wrong, press wrong. நீங்கள் சொல்ல வேணாம், பதில் கூட சொல்ல வேணாம், ராங்னு டைப் பண்ணுங்க. ஓகே, 2 பேர் தான் இருக்கீங்களா மொத்தமாக இந்த குரூப்பில்? ஓகே, கௌதம் இஸ் ஆல்சோ கிவிங் மேக்ஸிமைசேஷன். அப்புறம் ஓகே, தென் I think girls are all absent today. Boys தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பாலமணிகண்டன் பாய்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் இருக்காங்களா இந்த பேட்சில்? ஓகே, okay, thank you. So maximization is a strategy that is followed by A. Okay, can you tell what is the pricing strategy used by the person B? Person B வந்து எல்லாருக்கும் பொருள் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. So what is the pricing strategy? Okay, good. Maximum penetration is the pricing strategy. Exactly, Gautam. Okay, so maximum penetration is the pricing strategy. ஸோ ஸ்டார்ட்அப்பில் இருக்கவங்க மேக்ஸிமம் இது ஏதாவது ஒன்று தான். ஓகே, எய்தர் they go mostly maximum penetration is the one to reach the maximum masses. Okay, so market skimming வந்து it is for high end customers. Okay, so even it can be used for low end, like கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு இது எப்படின்னா, மார்க்கெட் ஸ்கிம்மிங் எப்படின்னா, இனிஷியலாக ஒரு கம்மியான ப்ரைஸ் கொடுக்கறது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் அதிகம் பண்ணியிருக்கோம். அதுவும் மார்க்கெட் ஸ்கிம்மிங்கில் தான் வரும். இனிஷியலாக ஒரு கம்மியான ப்ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் அதிகமாக்குறது. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி,
அப்புறம் ரெவென்யூனா என்ன, பிரேக் ஈவனோட முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் when you consider a business, the primary importance is your revenue, which tells you whether your business is profitable or not. பிஸ்னஸை தொடர்ந்து நடத்தணுமா இல்லையான்றதை சொல்கிறது வந்து ரெவென்யூ தான். ஓகே, ஸோ request to Anand and Giri to always try to get the PEC mail ID. வாங்கிட்டீங்களாப்பா Giridharan, do you have the PEC mail ID? Giridharan இருக்கீங்களா இங்க? ஆனந்த், Giridharan இருக்கீங்களா? நீங்க PEC mail ID வாங்கிட்டீங்களாப்பா? வாங்கிட்டேன் சார். அதுல இருந்து இமெயில் லாகின் பண்ணுங்க, சரிங்களா? சார் சரி, தேங்க்யூ. ஓகே, ஸோ பிஸ்னஸில் ரெவென்யூ. ஸோ ரெவென்யூ வந்து மெயினாக நம்மக்கிட்ட யார்கிட்டேருந்து வருதுன்னா நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து வருது. ஓகே, வி கெட் த ரெவென்யூ மெயின்லி ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ டு கெட் ரெவென்யூ மாடல் இஸ் சஜஸ்டட் ஹியர். ஓகே, த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் டு கெட் த ரெவென்யூ. உங்கள் பிஸ்னஸ் இருக்குது, உங்கள் பிஸ்னஸை பற்றி யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், உங்கள் பிஸ்னஸை பற்றின ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுறோம். யூ க்ரியேட் அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ்ன்றது எதுக்குன்னா உங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும், டு ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபைண்டிங் யுவர் கஸ்டமர். இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் அவேர்னஸ். ஸோ எப்படி அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும்? கேன் யூ டெல் மீ ஹவு கேன் யூ க்ரியேட் அவேர்னஸ்? ads, good, Vignesh has told ads, advertisement, அப்புறம் then இதெல்லாம் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இதெல்லாம் ஓகே குட். போஸ்டர், பிரதாப் has told போஸ்டர், வெரி குட். அப்புறம் வெப்சைட், டெவலப் நெட்வொர்க், ஓகே குட் குட் குட். ஓகே, ஃப்ரீ டெஸ்ட், எக்ஸலண்ட். ஃப்ரீ டெஸ்ட், சாம்பிள் ஆஃப் த ப்ராடக்ட், எக்ஸலண்ட். ஓகே, குட். ஸோ இதெல்லாம் வந்து பை வேஸ் யூ கேன் create your awareness. Okay, either you can do it digitally. So digital ads, Google ads கொடுக்குறாங்க. Okay, you have Google ads. Okay, then you have emails. இப்போ நம்ம நார்மலாக ஒரு இது பண்ணோன்னா இமெயில்ஸ் வருது. ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் மேனரில் பார்த்தீங்கன்னா we'll go for banners, நியூஸ் பேப்பரில் போஸ்ட்டு. இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் வந்து துண்டு சீட்டு வைப்பாங்க பாருங்கள், ஒரு ஸ்மால் அடிஷ்னல் சீட் மட்டும் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் வேர்ட் ஆஃப் மவுத். இப்போ ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல ப்ராடக்ட்ப்பா, இங்கே போய் வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அது பேர் வேர்ட் ஆஃப் மவுத். வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இன்னொரு பவர்ஃபுல் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, we can use இந்த ட்ரேட் ஷோஸு, செமினார்ஸு, கான்ஃபரன்சஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் அட்ரஸ் பண்ணோன்னா வில் கெட் மோர் பீப்புள், பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள். உங்கள் டார்கெட் கஸ்டமர்ஸ் ஓரியன்டான ஏஜென்சிஸ் கூடவே டைரெக்டாக வில் டைப் வி கேன் கெட். ஓகே, இந்த மாதிரி வி கேன் அப்ரோச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ். அவேர்னஸ் வந்த பிறகு யார் உங்கள் கஸ்டமர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் முதல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அக்விசிஷன். ஓகே, நீங்கள் ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க, உங்கள் அவேர்னஸை பார்த்துட்டு சில பேர் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் உங்களுடைய ப்ராடக்டை போர்ட்ரே பண்ணுறீங்க, அதில் இருக்க அட்வான்டேஜ் சொல்கிறீங்க அப்படின்றது இனிஷியல் ஃபேஸ் இஸ் கால் அக்விசிஷன். அக்விசிஷன் முத்தும்போது யூ கால் இட் அஸ் கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா, உங்கள் ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வரவங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த ப்ராடக்ட்டுக்கு பே பண்ண வைக்கிறது. டு கன்வெர்ட் யுவர் கஸ்டமர் இன்டு பேயபிள் கஸ்டமர்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் கன்வர்ஷன். இப்போ உங்கள் கஸ்டமரை பேயபிள் கஸ்டமராக மாற்றுறோம் பை மேக்கிங் them attract to your product by using your skills. Okay, not necessarily skills,
உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரியலாகவே வேல்யூ இருக்குன்னா தென் தே வில் கன்வெர்ட் இன் டு அ பேயபிள். பட் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இருக்குன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? we need to portray that properly. அவங்களுக்கு சாம்பிள் கொடுக்கணும், அவங்க டெஸ்ட் பண்ணணும், அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் எடுத்துக்கணும், ரெகுலராக கஸ்டமர்கிட்ட இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணணும், டிசைன் திங்கிங் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தே வில் பிகம் பேயிங் கஸ்டமர்ஸாக வரணும். ஓகே, இப்போ கஸ்டமர் ஆயிட்டாங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யூ காட் சம் கஸ்டமர்ஸ். இப்போது செண்பக பாண்டியனே சொல்லுவார், அவங்க கௌதம் கூட பேசியிருந்தப்போ சொல்லியிருந்தார். ஸோ இனிஷியலாக வந்து சில பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அவங்க இருக்குது, அதுக்கு பதிலுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னார். கௌதமும் சரி, செண்பக பாண்டியனும் சரி. ஸோ கிவிங் எ ஃபீட்பேக், getting a feedback and giving reply to them is a kind of interaction அந்த particular மீடியாவில், அவர் particular செய்கிற பிஸ்னஸில். ஓகே, in similar way, so important one is to make your customers repeat. Okay, or you call this as retention. Customer retention, you have to ஒரு தடவை ஒரு ப்ராடக்டை வாங்கினவங்க திருப்பி திருப்பி அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடியோவை உங்கள் சேனலில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க, தட் இஸ் நாட் ரிட்டென்ஷன், தட் இஸ் ஒன்லி ஒன் டைம் பையர் மாதிரி. இப்போ அதுக்கு பதிலாக உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, உங்கள் சேனலில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் யுவர் கஸ்டமர் டு ரிட்டென்ஷன். ஸோ திருப்பி திருப்பி உங்கள் கஸ்டமரும் அங்கே வருவாங்க. ஓகே, இதுவும் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குற வழி தான். இஃப் தே ஃபைண்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் குட், அப்போ என்ன பண்ணுவாங்க? அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரிட்டென்ஷன், அண்ட் த ரிட்டென்ஷன் ஷுட் பி ஃபாலோட் வித் ப்ராப்பர் ரிவார்ட், should give proper rewards to the customers, should give proper rewards to the customers. Okay, can put rewards and referrals, rewards and referrals. Okay, so இருக்கிற கஸ்டமருக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும், ப்ரொமோஷன்ஸ், ஓகே, அண்ட் நியூ ஆப்ஷன்ஸ். ஸோ செகண்ட் வந்து ரெஃபரல். ரெஃபரல்னு என்ன அர்த்தம்? What do you mean by referral? ரொம்ப காமனாக பார்த்துருப்பீங்க ரெஃபரல். ஸோ ரெஃபரல் இஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறது. ஓகே, ஸோ தட் வை த நெட்வொர்க் இஸ் க்ளோ. ஸோ ரெஃபரல்ஸ். ஓகே, these are the ways we get the revenue for our business. These are the ways we get revenue for the business. Okay, now இப்போ இந்த ரெவென்யூ இந்த பிஸ்னஸ் அப்படின்றதில் நம்ம ஜென்ரல் ஆக்சுவலாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃபைனான்ஸ் ஆஸ்பெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். வி ஆர் ஆக்சுவலி வியூவிங் ஆண்டர்ப்ரனரியல் ஃபைனான்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர் தொடங்கும் போது என்ன மாதிரியான ஃபைனான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போது ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம என்ன ஃபேஸில் இருக்கோம்னா ஐடியேஷன் ஆர் வேலிடேஷன் ஃபேஸில் இருக்கும். இனிஷியல் ஃபேஸ், ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஐடியா நமக்கு வந்திருக்கு, ஒரு குரூப் ஆஃப் 5 or 6 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐடியாவை வேலிடேட்டும் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வாட் ஆர் த ஃபண்டிங் ரிசோர்ஸஸ் அவைலபிள்? யார் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க? chat window type பண்ணுங்க. What is the kind of funding you will be able to get at this stage? அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்க. ஸோ we do either an idea or validation stage தான் நம்மளோட ஸ்டேஜ். இப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன மாதிரியான ஃபண்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? யாருக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க? எக்ஸாக்ட்லி, வெரி குட், our relatives or friends. Very well said. Okay, then any more options? Okay, Ganesh Babu சொன்னாரு our relatives or our friends. ஓகே, இவங்க தான் நம்மளுடைய ஃபண்டிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபண்டிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு பேர்
bootstrapping. இதுக்கு பேர் என்னன்னா bootstrappingனு பேர். இது கொடுத்துருக்க டேர்ம் வந்து bootstrapping. bootstrappingனா என்ன? உங்கள் காலை நீங்களே தட்டுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போது நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்டு முதல்ல பணம் வாங்கி பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போது இந்த பூட்ஸ்ட்ராப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு அடிஷ்னலாக என்ன இருக்கும்னா இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கும். இப்போ பர்டிகுலரில் ப்ரைவேட்டில் இருக்க இன்குபேஷன் சென்டர்ஸோட காலேஜில் இருக்க இன்குபேஷன் சென்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியா ஸ்டேஜில் வேலிடேஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்பிங். ஈவன் இஃப் யூ கோ ஃபார் இன்குபேஷன் யூ ஹேவ் டு கோ வித் பூட்ஸ்ட்ராப்பிங். இன்குபேஷன் வந்து ஃபுல்லாக பேர் பண்ண மாட்டாங்க. they will go with partially only if your business is very good. உங்கள் ஐடியா நல்லா கரெக்டாக இருந்தால் they will go with incubation. So both incubation and bootstrapping, both incubation and bootstrapping will be very good in idea and validation. அப்போ bootstrappingனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ மணி கொடுக்குறது. ஓகே, now I give you a logical question. ஓகே, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஏ அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பிங்கே பண்ணல. யூ டிடன்ட் டூ பூட்ஸ்ட்ராப்பிங். உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்கா இல்லையா, யூ டிடன்ட் டூ பூட்ஸ்ட்ராப்பிங். அதுக்கு பதிலாக யூ ஆர் அப்ரோச்சிங் ஏ இன்வெஸ்டர். யாராவது ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணுறீங்க. will they give money? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் மணி கொடுக்கல, நீங்கள் பூட்ஸ்ட்ராப் ட்ரை பண்ணல, யூ ஆர் அப்ரோச்சிங் இன்வெஸ்டர் அவுட் சைட். யாரோ ஒருத்தர் இன்வெஸ்டர், இப்போ படம் எடுக்கிறதுக்குலாம் ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருப்பாங்க, அவங்களும் அப்ரோச் பண்ணுறீங்க. will they give money? Just give a yes or no based on startup quality. Yes, then I want some more answers. Yes or no? Yes, then yes. IPO fundraisers. Okay, பூட்ஸ்ட்ராப்பிங்னா என்ன? உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணி தரது, நீங்கள் ஏதாவது மணி கலெக்ட் பண்ணுறது. யுவர் செல்ஃப் யூ ஆர் ஐடென்டிஃபைங் சம், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை விற்றோ, ஓகே, ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ டிடன்ட் டூ பூட்ஸ்ட்ராப், இன்வெஸ்டர்ஸ் மணி கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. இஃப் யூ டோன்ட் டூ பூட்ஸ்ட்ராப், there will not be money from the investors. If you are, அதாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து எக்ஸப்ஷனலி வெல்லாக இருக்கலாம், ஓகே, வெரி குட் குவாலிட்டியாக இருக்கலாம், ஓகே, ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு விஷனை உங்கள் கூட இருக்கவங்களே புரிஞ்சிக்கல. If you are not able to convince your relatives or your friends, why should an unknown investor put their fund in your vision? Is the logical question here. The logical question is, உங்கள் விஷன் மேலே உங்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நம்பிக்கை வரல. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறவங்க. தே ஆர் த பீப்புள் ஹூ ட்ராவல் வித் யூ. உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் கூட இருக்கவங்களா இருக்கலாம். தே ஆர் த பீப்புள் ஹூ ட்ராவல் வித் யூ, நோ மோர் அபவுட் யூ. அவங்களுக்கே உங்களுக்கு மேலே பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் how can an unknown person be ready to invest in your idea? Okay, so the first thing whenever we want to go for an investor is you need to bootstrap. உங்கள் bootstrap பண்ணி
all ஃபண்ட்ஸும் எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் யூ நீட் டு கோ ஃபார் அன் இன்வெஸ்டர். இனிஷியலி யூ நீட் டு பூட் ஸ்ட்ராப். ஓகே, ஸோ பீப்புள் அப்போது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். உங்கள் ப்ராடக்ட் பெஸ்ட்டு, அந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இல்லைன்றதை யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தம். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் தீஸ் பீப்புள் ஹூ ட்ராவல் யுவர் லைஃப், then you cannot convince these investors. Okay, so the hard rule is, first thing, your relatives or friends should fund your venture. Okay, so that technique is called as bootstrapping. They should feel your vision, they should envision, they should understand your vision, then only it is possible to go to the investor. இன்வெஸ்டர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பே அதுக்கப்புறம் தான் வருது. Do you agree now? Do you agree? Just give a yes or no. If no, then you need to tell உங்கள் சைடோட வாதத்தையும் சொல்லலாம். Okay, this is a logical question that if your friend and family are not ready to give you fund, why should an unknown person give you the fund? Okay, so first you should உங்களுடைய விஷனை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயும் சொல்லி, they should first be ready to finance. ஓகே, இது ஒரு நல்ல ஒர்க்கு, இது உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே, think about leave the cases of extreme cases where you don't have friends, you don't have relatives, you come out. Okay, that's a different case. But normal cases la, whenever we want to go for investors, we first do a bootstrapping. So ella kadailume exception cases irukum. Okay, don't always consider the exception cases. So bootstrapping initially பண்ணனும். bootstrapping resources exhaust ஆகிற சமயத்தில் we can go for investor. அது நமக்கு சேஃபும் கூட. ஏன்னா ஒரு மணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவ்டையும் வாங்குறோம்னா நம்ம கொஞ்சம் நம்மளோட நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு they will be able to give. இப்போ இன்வெஸ்டர்னா ஃபிக்ஸட் டைமுக்கு நீ கொடுக்கலனாலும் உங்கள் பிஸ்னஸே கூட இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தட்ஸ் த திங். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில், அதாவது ஐடியா இருக்கிற ஸ்டேஜில் ஃபண்டிங் எட்டுன்னு வரதுக்கான பெஸ்ட் மெத்தட் வந்து பூட்ஸ்ட்ராப்பிங் மெத்தடும் நம்ம இன்குபேட்டர்ஸ் கிட்டேயும் போகலாம். இப்போ நம்ம காலேஜில் இன்குபேஷன் சென்டர் இருக்குது. ஸோ we can approach the incubation center for our initial start. ஓகே, ஸோ நம்ம காலேஜில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. ஃபண்டு மட்டும் கொடுக்க போகிறதில்ல அவங்க, they are giving you seed funding to start along with your bootstrap. If you are going to develop a company, they are going to register your company உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியும் கொடுக்க போகிறாங்க. ஓகே, they will register a company in your name. அதற்கான ஆஃபீஸ் ஸ்பேஸும் உங்கள் கம்பெனி கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் ஸ்பேஸும் they are providing, and they are also providing people and engineers, people to promote your product, how to promote your product, அதற்கான ஒரு சேனலும் கொடுக்குறாங்க. Further, to develop it as a product, அது ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸையும் கொடுக்குறாங்க. டெக்னாலஜிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸையும் இஸ் ப்ரொவைடட். These are the advantages in your incubation. Okay, so I wish all of you at least register a company in incubation. So I'm also planning to start a company. Okay, mine is, and I'm planning to start a company in the sector of education, a product, okay, to address the need of educational. Okay, so in the idea I'm wishing to start a company. Okay, so I'm not yet decided. If anyone is interested in this field of education, okay, you can just come with me. I will be starting. Okay, fine. So நம்ம இன்குபேஷன் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, we'll set out on another funding aspects. ஓகே, இப்போ ஃபண்டிங் சொல்லும்போது 2 டைப் ஆஃப் ஃபண்டிங் இருக்குப்பா.
அப்பார்ட் ஃப்ரம் த பூட்ஸ்ட்ராப்பிங் இல்லாமல் ரெண்டு டைப் ஆஃப் ஃபண்டிங் இருக்குது. என்ன ஃபண்டிங் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி நம்ம பூட்ஸ்ட்ராப்பிங் இருக்குதுன்னு வச்சிங்க, பூட்ஸ்ட்ராப்பிங் பண்ணிட்டீங்க, பூட்ஸ்ட்ராப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபண்டு உங்கள் வெஞ்சருக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? டைப் இட் இன் த chat window. இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் you can go to investor. அப்புறம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்ன? நம்ம ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர ஆப்ஷன் தான் ப்ரொடியூசர். ஓகே, லோன். எக்ஸாக்ட்லி, பேங்க் லோன். எக்ஸாக்ட்லி, வெல் செட், பேங்க் லோன். எக்ஸாக்ட், வெரி குட். ஸோ பேங்க் அப்ரோச் பண்ணுறது, அப்ரோச்சிங் பேங்க்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபண்டிங் சொல்கிறோம். ஒன் இஸ் கால்ட் ஆஸ் டெப்ட் ஃபண்டிங், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் ஆஸ் ஈக்விட்டி ஃபண்டிங். இந்த ரெண்டு டைப்பும் என்னென்னு பார்க்க போகிறோம். டெப்ட் ஃபண்டிங், ஈக்விட்டி ஃபண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். டெப்ட் ஃபண்டிங்னா பேர்லேயே கொடுத்துட்டு பாருங்கள். டெப்ட்னா கடன், டெப்ட்னா கடன். ஓகே, ஸோ அகெயின் டெப்ட் ஃபண்டிங் ரெண்டு வகையாக பண்ணலாம், அன்ப்ரொஃபஷ்னலாக, ப்ரொஃபஷ்னலாக. அன்ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் யுவர் பூட்ஸ்ட்ராப்பிங். that actually comes under this is actually your bootstrapping. ஓகே, இல்லை ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனா பேங்க். அதான் நீங்கள் எல்லோரும் சொன்னது. ஓகே, that comes under debt. What you do is you get a fixed amount of money, for a fixed time. ஒரு ஃபிக்ஸட் டைமுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணி வாங்குறீங்க, அதை இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி பே பண்ணணும். தட் கம்ஸ் அண்டர் டெப்ட் ஃபைனான்ஸ். இதான் டெப்ட் ஃபைனான்சிங்கோட அண்டர்லைன் கான்செப்ட். என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் மணி ஃபிக்ஸட் டைமுக்கு வித் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் டெப்ட் ஃபைனான்சிங். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வாங்கும்போது இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இன்ட்ரெஸ்ட் நமக்கு சில பேர்கிட்ட வராது, சில பேர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ உங்கள் பிரதர்கிட்டயே வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வராது, ப்ரொவைடட் தே ஆர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரிலேஷன் வித் தம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்படி பேங்க் வந்து உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கும்? பேங்க்கு உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னா வாட் ஷுட் பி யுவர் ரெக்வயர்மெண்ட்? கேன் ஜஸ்ட் டைப் ஐடியா. ஓகே, உங்கள் ஐடியாவை பொறுத்து பேங்க்கில் பணம் கொடுக்க மாட்டாங்க. அசெட். ஓகே, வெரி குட். ஷூரிட்டி. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இது நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் வந்து கொலாட்ரல். அப்படின்னா ஏதாவது ஒரு சொத்து இருக்குது, யாராவது ஷூரிட்டி போடுறாங்க, இதெல்லாம் கொலாட்ரல். ஓகே, அதை வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். இல்லைனா கூட கொலாட்ரலே இல்லை எங்கிட்ட அப்படின்னா கூட இட் இஸ் பாசிபிள் டு கெட் ஃபண்டிங் ப்ரொவைடட் உங்கள் கம்பெனி ஒரு 5 வருஷமாக ரன் ஆகுது. 5 வருஷமாக உங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு, அதாவது நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க, ஆர்டர்ஸ் வருது, அதுக்கேற்ற மாதிரி மணி வருது அப்படின்ற ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும் பேங்க் வில் பி கிவிங் யூ த மணி. ஸோ எய்தர் யூ ஷுட் ஹேவ் அ 5 years ப்ராஃபிட் லாஸ் பிளான் வேணும், அல்லது கொலாட்ரல் வேணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நாட் நெசசரிலி ஆல்வேஸ் யூ நீட் டு ஹேவ் அ கொலாட்ரல். ஈவன் இஃப் யூ ஹேவ் அ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 5 years, உங்களுக்கு ப்ராப்பராக ஆர்டர் வருது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் யுவர் பேங்க் வில் பி ரெடி டு கிவ் யூ ஃபைனான்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ஈக்விட்டி ஃபைனான்சிங்? ஸோ இப்போது இந்த டெப்ட் ஃபைனான்சிங்கில் அந்த காசை நம்ம திருப்பி கொடுத்து ஆகணும், அதான் டெப்ட்னா. ஓகே, ஈக்விட்டியில் காசை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் காசை திருப்பி யூ டு நாட் ஓ த மணி. ஸோ வாட் இஸ் ஈக்விட்டி ஷேரிங்? ஆல்மோஸ்ட் நான் கீவேர்ட் சொல்லிட்டேன். ஓகே, வாட் இஸ் ஈக்விட்டி ஃபண்டிங்? ஈக்விட்டி ஃபண்டிங்னா என்ன?
எனி ஐடியா? விஐபி படம் பார்த்தீங்களா? விஐபி 2 ஷேரிங் த கம்பெனி, எக்ஸாக்ட்லி. விஐபி 2ல அந்த அந்த ஆக்ட்ரஸ் பேர் என்ன? ஐ டோன்ட் ரிமெம்பர். இந்தி ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, அவங்க தான் கஜோல். ஓகே, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு மட்டும் நிறையா இன்புட் வருதுப்பா. ஓகே, அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஷேரை மேக்ஸிமம் வாங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ ஈக்விட்டி ஃபண்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் கம்பெனியை வந்து ஷேர்ஸாக பிரிச்சிருவீங்க. ஓகே, ஸோ த பர்சன் ஹூ இஸ் இன்வெஸ்டிங், ஹூ இஸ் கிவிங் மணி will own a certain percentage of your company. A certain percentage of your company. You will own a certain percentage of your company. So அவர் வந்து உங்கள் கம்பெனியோட certain percentage எடுத்துப்பார். ஓகே, by means of shares. ஸோ அப்போ என்ன ஒன்றா, நீங்கள் வந்து மணி கொடுக்க வேண்டியதில்லை, பட் they will be always traveling with you. உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் they will be a part of your business. Okay, so every profit you make, everything, they will be also a part of it. Okay, so you don't owe any money. Okay, so கம்பெனியோட percentage share they will go to this particular thing. ஸோ இங்கே தான் ஈக்விட்டி பேசிஸில் தான் நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்ன்ற கான்செப்டே வருது. ஈக்விட்டியில் தான் வந்து the option of investors is coming. So either we have angel investors or you have venture capitalists. Okay, venture capitalists, these are different terms, that's all. Okay, நம்மள பார்க்க வந்த angels, so they called as angel investors. Okay, there are many companies still started with angel investors. There are many companies, for example Flipkart. Okay, ஃப்ளிப்கார்ட், இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே வச்சு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அலிபாபா, அப்புறம் யாகு, இது எல்லாமே ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸில் வச்சு தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. வித் ஹெல்ப் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஒன்லி தே ஸ்டார்டட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஃபண்டிங்னா என்ன அர்த்தம்? உங்கள் கம்பெனியை ஒரு ஷேராக பிரித்து ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டருக்கு கொடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் மணி எதுவும் கொடுக்க தேவையில்லை, பட் உங்கள் கம்பெனியோட எல்லா ப்ராஃபிட்லேயும் தே வில் டேக் பார்ட். ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் ஈக்விட்டி ஃபண்டிங். ஓகே, இது இல்லாமல் சில ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, மணி ரைஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். பட் இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆன பிறகு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்னா லைசன்சிங், ஃப்ரான்சைசிங், அஃபிலியேட், க்ரௌட் ஃபண்டிங். இது வந்து கொஞ்சமாவது உங்கள் வெஞ்சர் வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அல்டிமேட் ஸ்டேஜ் வந்து நல்லா டெவலப் ஆன பிறகு யூ கேன் கோ டு அன் ஐபிஓ, யூ கேன் மேக் யுவர் கம்பெனி பப்ளிக். தட் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, தட் இஸ் அல்டிமேட் when your product is the ultimate. Okay, so developing stage, நல்லா ஒரு ப்ராடக்டாக வெஞ்சராக டெவலப் ஆகிற ஸ்டேஜில் you can go for these kinds of options. Okay, so first one is licensing. லைசன்சிங்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டிஸ்னி எடுத்துங்க. டிஸ்னி பிராண்ட் மெயினாக வந்து மூவிஸ் தான். பட் இப்போ டிஸ்னி பிராண்டில் டிஷர்ட்ஸ் இருக்குது, டிஸ்னி பிராண்டில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குன்னா, ஸோ டிஸ்னி கிட்டேருந்து அந்த லைசன்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க. டிஸ்னியோட லைசன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வாங்குவாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் லைசன்சிங். அப்படி வாங்கும்போது தே வில் பே எ ஃபீ டு த ஒரிஜினல் கம்பெனி. ஒரிஜினல் கம்பெனிகிட்டேருந்து லைசன்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிராண்டை யூஸ் பண்ணுறதுக்கு, டு யூஸ் அ பிராண்ட். ஓகே, ஸோ தே வில் பே டு தட் ஒரிஜினல் கம்பெனி. தட்ஸ் கால்ட் அஸ் லைசன்சிங். வாட் இஸ் ஃப்ரான்சைசிங்? உங்களுக்கே தெரியும் ஃப்ரான்சைசிங்னா என்னென்னு.
ஃப்ரான்ச்சைஸ்னால் என்ன? இப்போ நம்ம ஊரில் வந்து ஸ்விக்கி வந்து ஃப்ரான்ச்சைஸ் தான் பாண்டிச்சேரியில். அதுமாரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துப்பாங்க. ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸை இங்கே வந்து யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு they will run the show. That's called as franchise. Okay, so இங்கேயும் வந்து they have to pay the franchising fee. They have to pay the இங்கே வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டில் எதுவுமே வேரியேஷன் ஆகக்கூடாது லைசன்சிங்கை பொறுத்த வரைக்கும். ஃப்ரான்ச்சைசிங்கில் கண்டென்ட்டில் வேரியேஷன் இருக்கலாம். ஓகே, they run their franchise அந்த பிராண்ட் நேமில் ரன் பண்ணுவாங்க in the local. That's called as franchise. அஃப்லியேட்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப கிளியரில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். எல்ஐசிக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் வராங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து அஃப்லியேட்ஸ். ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கன்சர்னுக்கு தே ஆர் அஃப்லியேட்ஸ். ஓகே, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீ வரும். ஓகே, ஸோ எல்ஐசி ஏஜென்ட்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். ஓகே, இனிஷியலி இஃப் யூ don't believe Flipkart வந்து was an affiliate for Amazon. ஸோ ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுன்னா அமேசானோட ப்ராடக்டை அவங்களுடைய பிஸ்னஸ் சைட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. people when they click on that product it will directly redirect to Amazon. Okay, so Flipkart வந்து it's an replication of Amazon தானே. Okay, so affiliate program. Crowdfunding is another one. ஸோ க்ரௌட் ஃபண்டிங் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐ ஜஸ்ட் புட் த மோஸ்ட் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் க்ரௌட் ஃபண்டிங் இஸ் Tutor Vista. Tutor Vista இஸ் அ க்ரௌட் ஃபண்டிங். க்ரௌட் ஃபண்டிங்னா ஒன்றும் இல்லை, அதாவது உங்கள் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்ணுறீங்க. அட்வர்டைஸ் பண்ணி கஸ்டமர்ஸை அந்த ப்ராடக்டை இனிஷியலாக பே பண்ண சொல்கிறீங்க. You make them pay in advance. அட்வான்ஸ் அவங்க பே பண்ணுவாங்க. அவங்க பே பண்ண அமௌண்ட்டை வச்சு உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது, அது பேர் தான் க்ரௌட் ஃபண்டிங். க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன? உங்கள் ப்ராடக்டை நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி யூ டெல் them to register and pay. You get the amount from them. From that you develop your product and deliver it. That is called as crowdfunding. Okay, so I'll stop almost here. What's the time? 10:17. Okay.